வாழ்க வளமுடன். பேராசை ஆனந்தி அன்பழகன், திருவண்ணாமலை. இன்னைக்கு நம்ம சிந்தனையாக எடுத்துக்கூடிய தலைப்பு என்னன்னா, ஞானக்கலைஞ்ச பாடல்லேருந்து சுவாமிஜியோட பாடலை சிந்தனையாக எடுத்துக்கலாம். ஏன் உண்ண வேண்டும் அப்படின்னு கேட்டிருக்கார் கேள்வி. அதுக்கு பதிலாக அவரே சொல்லியிருக்காரு. உணவுன்ற பாடல் மூலமாக 24/12/1956 அவர் கொடுத்துருக்காரு. சிந்திப்போம். இருப்பது நாம் புசிப்பதற்கே என்பார்கள் பாமரர்கள். இருப்பதற்கே புசிக்கிறோம் என்பார்கள் ஆராய்ச்சியுள்ளோர். இருப்பதனால் புசிக்கிறோம் என்பார்கள் முடிவறிந்தோர். இருப்பது ஏன் புசிப்பது ஏன் என்ற கேள்விக்கு பதில்கள் இது அப்படின்னு முதல்ல என்ன சொல்றாங்க? இருப்பதற்காக புசிக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க பாமர மக்கள். இதுதான் உண்மை. ஏன் அப்படின்னா, உடல் தேவைக்கு உணவு தான் 7 தாதுவாக மாறுது நமக்கு. அப்போ 7 தாதுவாக மாறுதும் அதுதான் நமக்குள்ள லாஸ்டில் சுக்ல சுரோனிதமாக மாறுறதும், அடுத்தது உடலாக தான் மாறுறதும், அந்த 7 மாற்றங்கள் நடக்கிறதும். உணவு இல்லை அப்படின்னா எதுவுமே கிடையாது. ஏன்னா பசி தாகம் தான் ஃபஸ்ட்டு தேவை. மனிதனுக்கு மட்டும் இல்லை, உலகில் உள்ள அனைத்து ஜீவராசிகளும் தேவையானது பசி தாகம் தான். தேவைகளை சொல்லியிருக்காரு. அப்போ இருப்பதற்காக புசிக்கிறேன் அப்படின்றது ஓகே தான். ஆனால் அதுவே வாழ்க்கை இல்லையே. மிருகம் கூட பார்த்தீங்க அப்படின்னா புசிக்குது. ஆனால் எப்படி புசிக்குது? தேவைக்கு. ஆனால் மனிதன் அப்படி இல்லையே. எடுத்து வச்சுக்கிறாங்க, அதை யூஸ் பண்ணுறாங்க. ஃப்ரிட்ஜு அப்படின்றது ஒரு விதத்தில் இருந்தால் கூட சேகரித்து வச்சுக்கிட்டு எந்த விதத்துலையாவது பறித்து உண்ணல் மாதிரி தான் அது. மற்றவங்களோட உணவை பறித்து வச்சுக்கிட்டு அதை சாப்பிட்றாங்க. அதே போல் இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா, சில பேர் ஆன்மீகத்துலையோ இல்லை வேறு எதாவது விஷயத்துக்காக வாங்க அப்படின்னு சொன்னு வச்சுக்கோங்க. என்ன தெரியுமா சொல்கிறாங்க? நல்லா சாப்பிட்ணும், நல்லா தோணும், அவ்வளோதாங்க வாழ்க்கை. எதுக்காக ஆன்மீகலாம் போதுங்க இதுவே அப்படின்றாங்க. ஏன்னா அவங்க வாழற வாழ்க்கை அது ஓகே தான். ஆனால் மனித பிறவியை எடுத்ததே இறைநிலை அடைவதற்காக தான். அதுதான் சொல்லுவாங்க, தின்று திரிந்து உறங்கவோ பிறந்தோம் என்று நினைந்தால் ஏனென வருந்தினோன்னு வரும் சுவாமிஜி. அப்போ இவங்கெல்லாம் அன்னமய கோஷத்தில் தான் சிக்கிட்டு இருக்காங்க. அந்த கோஷம்னாவே ஒரு உரை மாதிரி, அதுக்குள்ளே சாப்பிட்றது தூங்குறதுன்னு ஒரு வட்டம், அவ்வளோதான். அடுத்ததில் பார்த்தீங்க அப்படின்னா, இருப்பதனால் புசிக்கிறோம், அப்படி இருப்பதற்கே புசிக்கிறோம் அப்படின்றாங்க. வாழணும் வாழ்க்கையை ஆராய்ச்சியாளர். ஏன்னா வாழ்க்கை இந்த உடலை வச்சுட்டு தான் நான் எல்லாமே செய்யணும், அதெல்லாம் தேவை. அவங்க பார்த்தீங்க அப்படின்னா மனோமய கோஷத்தில் தான் இருக்காங்க. ஏன்னா தேவைக்கு சாப்பிட்றாங்க, அளவுக்கு மிஞ்சிலாம் சாப்பிட்றதில்ல. ஏன்னா அவங்களுக்கு தெரியுது அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் மஞ்சு அப்படின்றது. அடுத்தது பார்த்தீங்கன்னா இருப்பதனால் புசிக்கிறோம்னா நாங்கள் உயிர் வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படின்வாங்க. முடிவறிந்தோர் என்பார்கள். யாருங்க? முடிவறிந்தோர். குருநானக் சொல்லுவாராம், பசிக்கிற நாய்க்கு ரொட்டி துண்டு போடுங்க. பசிக்கிற நாய்க்கு ரொட்டி துண்டு போடுங்கன்னா என்ன அர்த்தங்க? பசி வந்தால் 10 பறந்து போகும்னாங்க. பசி வந்தவங்க தான் தெரியும். சுவாமிஜி ஏழ்மையிலிருந்து துன்பத்தில் அனுபவிச்சுட்டா தான் அவர் அவ்வளோ இந்த பாடெல்லாம் எழுதிட்டார். பசின்ற ஒரு டைம் வரட்டுங்க, என்ன ஆகுது பாருங்க, உடம்பும் மனசும் அப்படியே துடிக்கும். ஏன்னா உயிர் சக்தியை வழங்குறதே அந்த உணவின் மூலமாக தான். ஆனால் எப்படி நம்ம எடுத்துக்கிட்டு அதை யூஸ் பண்ணுறோன்றதை பொறுத்து தான். அளவுக்கு மிஞ்சி எடுத்துக்கினா அமிர்தமும் நஞ்சுன்னு சொல்கிறாங்க. அப்போ அளவோடு எப்படி இருக்கணும்னா, அதை சுவாமிஜி 5 அளவு முறை கொடுத்துருக்காரு. அந்த அளவு முறையை ஃபாலோ பண்ணாவே போதும், நம்ம கரெக்டாக இருப்போம். தேவைக்கு வேண்டும் அதை சொல்லுவாங்க. ஒருவேளை உண்பவன் யோகி, இருவேளை உண்பவன் போகி, 3 வேளை உண்பவன் ரோகி, 4 வேளை உண்பவன் துரோகின்னு. ஆனால் மேக்சிமம் நம்ம 3 வேளை சாப்பிட்ருவோம். அந்த அளவு முறையை பார்த்திங்கன்னா, அதையும் அளவு முறை பார்த்துட்டோம் அப்படின்னா சிறப்பாக வாழ்வோம். அப்போ முடிந்த அளவுக்கு தேவைக்கு சாப்பிடுங்க. எப்படி தேவை? ஒரே ஒரு டிப்ஸ் மட்டும் சொல்கிறேன், உணவை பற்றி நான் அப்புறம் போடுறேன். சாப்பிட்ட உடனே எழுந்து வேலை செய்யணும். அரை வயிறு சாப்பாடு, 1/4 வயிறு தண்ணி, 1/4 வயிறு கேப் போடணும். மிக்சிலேயோ கிரைண்டர்லேயோ போட்டால் எப்படி ரன் பண்ணுது, அதுபோல் சாப்பிட்ட உடனே எழுந்து வேலை செய்தோம் அப்படின்னா அதுதான் உணவில் அளவு முறை. படுத்துன்னு பெறலுவாங்க பாருங்கள் சில பேர், மலைப்பாம்பு மாதிரி, அந்த மாதிரி இருக்கக்கூடாது. அதனால்
அப்போ என்ன பண்ணுங்க, இருப்பது ஏன் புசிப்பது ஏன் ஏன் என்ற கேள்வி கேட்டாலே போதும், வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் என்று சொல்லி இந்த நல்ல ஒரு வாய்ப்பை வழங்கிய 3 வேளையும் நம்ம சாப்பிடும் போதெல்லாம் அதான் நினைக்க போகிறோம் இல்லைங்களா. இறையர்களுக்கும் குருவர்களுக்கும் இதுகாலம் செவிமெடுத்த அனைத்து நல் அன்பு உள்ளங்களுக்கும் இந்த ஒரு அற்புதமான ஒரு உணவு என்ற விஷயத்தை வழங்கிய மகான் வேதாத்ரி மகர்ஷி அவர்களுக்கும் நன்றி நன்றி நன்றி. மீண்டும் ஒரு கவிதையோடு சந்திப்போம், சிந்திப்போம். வாழ்க வளமுடன்.